தமிழ்நாட்டிலிருந்து இணையமைச்சராக தேர்வாகி இருக்கக்கூடிய எல்முருகன் தற்போது தன்னுடைய பொறுப்பை ஏற்று வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கலாம். The communication is very important. Whatever the government schemes or government policies and our central government schemes is directly taking to the last person of the country. So this is very important work, and I'm very happy. I'm very thankful to our Honorable Prime Minister Shri Narendra Modi ji once more. And you see this, our Prime Minister is taking, our Prime Minister is marching towards Viksit Bharat. In this Viksit Bharat, I am also one of the part. சுசித்ரா விவரம் என்ன? முருகன் தற்பொழுது இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றுள்ளார். டெல்லியில் உள்ள சாஸ்திரி பவன் அலுவலகத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தினுடைய அலுவலகத்தில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அவர் பொறுப்பேற்று இந்த வாய்ப்பு வழங்கிய பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளது குறிப்பிட்டார். பொறுப்பேற்றுள்ள மத்திய அமைச்சர் அவர்களுடைய துறைசார் அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்று அங்கு பொறுப்புகளை ஏற்று வரும் நிலையில் மத்திய இணையமைச்சராக தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய இணையமைச்சராக எல்முருகன் நியமிக்கப்பட்டது குறிப்பிட்டது. அந்த அலுவலகத்தில் தற்போது முதற்கட்டமாக அவர் தன்னுடைய பொறுப்பை அதிகாரப்பூர்வமாக ஏற்றார். இதன் பிறகு நாடாளுமன்ற அலுவலகம் செல்லும் அவர் அங்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணையமைச்சராக இந்த சற்று நேரத்தில் அங்கு பொறுப்பேற்க முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இரண்டு துறைகளுக்கான இணையமைச்சர் பொறுப்பானது எல்முருகன் இந்த முறை இரண்டாவது முறை அவர் பொறுப்பேற்ற பொழுது வழங்கப்பட்டது குறிப்பிட்டது. அதன்படி தற்பொழுது அவருடைய துறை சார்ந்த அலுவலகங்களுக்கு சென்று தன்னுடைய பொறுப்பை அதிகாரப்பூர்வமாக அவர் ஏற்றுள்ளார். தகவலுக்கு நன்றி சுசித்ரா.